வெல்கம் டு தனிஷ்கா vlogங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அவியல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம், இந்த மூணும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணுங்க. திருநெல்வேலி சைடில் வந்து அவியல் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் தாங்க ஹைலைட்டு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு குக்கரில் வந்து தேவையான காய்கறி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கிழங்கு வகை எல்லாமே போட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஜீரகம், பொடி வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, இந்த 5ஐயும் வந்து சேர்த்து பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. குக்கரில் வந்து 5 விசில் முடிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா குக்கரை இறக்கிட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம அந்த பொடி வெங்காயம், கடுகெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம்லங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த வெந்த காய்கறி, குக்கரில் உள்ள காய்கறியை வந்து மாற்றி அதை நல்ல ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச விழுது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் போடணுங்க. தேங்காய் எண்ணெய், தேங்காய் தாங்க இதுக்கு ஹைலைட்டு. அதனால தாங்க டேஸ்ட் அங்கே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மாங்காய் சேர்த்துருப்போம். நான் மாங்காய் போடாததுனால 2 ஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்ச விழுது ஃபுல்லாக அதில் போட்டுட்டு கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு பிரட்டிடுங்கங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். தேங்காய் எண்ணெய், தேங்காய் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா சேர்க்குறோமோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதை நல்ல ஒரு கிண்டிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். இதை வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதே உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. காய் வேக வைக்கலையே நான் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்ததுனால லிக்விடாக மாதிரி இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக நான் வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்கங்க. நல்லா அந்த பச்சை வாடை போகணும். தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சதுனால கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ஓகேங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.